மகர சிறைக்குள் அமைதியின்மை, ஒருவர் பலி, 6 படுகாயம். செம்மணி விசாரணையை புறந்தள்ளும் இலங்கை அரசாங்கம், அம்பலமாகும் உண்மைகள். மகர சிறைச்சாலையில் ஏற்பட்ட பதற்ற நிலைமையின் போது காயமடைந்தவர்களில் ஒருவர் உயிரிழந்தார். மேலும் காயமடைந்த 6 பேர் சிகிச்சைகளுக்காக ராகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இன்று பிற்பகல் கைதிகளுக்கும் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கும் இடையில் ஏற்பட்ட முறுகல் நிலை காரணமாக மகர சிறைச்சாலைக்குள் அமைதியின்மை ஏற்பட்டது. நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர மேலதிக சிறைச்சாலை அதிகாரிகள் அழைக்கப்பட்டுள்ளதுடன் சிறைச்சாலைக்கு வெளியே பாதுகாப்புக்காக காவல்துறையினர் மற்றும் காவல்துறை விசேட அதிரடிப்படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கைதிகள் சிறைச்சாலையின் பிரதான சிறை அதிகாரியின் அலுவலகம் மற்றும் ஒழுக்காற்று பிரிவுக்கு தீ வைத்துள்ளதாகவும் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர தேவையான நடவடிக்கைகள் தற்போது எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சிறைச்சாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகுட மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோசித ராஜபக்ஷ ஆகியோருக்கு எதிராக லஞ்ச மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. முறையான கல்வி தகுதிகளின்றி யோசித ராஜபக்சவை கடற்படையில் சேர்த்தல் மற்றும் அவருக்கு பிரிட்டிஷ் அரசு ராணுவ கல்லூரியில் பயிற்சியளித்தல் ஆகியவற்றின் மூலம் அரசாங்கத்துக்கு இழப்பை ஏற்படுத்தி யோசித ராஜபக்சவுக்கு பயனளித்தல் ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் வசந்தகுமார ஜெயதேவ கருணாகுட முதல் பிரதிவாதியாகவும் யோசித கனிஷ்க ராஜபக்ஷ இரண்டாவது பிரதிவாதியாகவும் பெயரிடப்பட்டுள்ளனர். இவ்வழக்குக்காக 25 சாட்சிகளின் பெயர்களையும் 47 ஆதார ஆவணங்களின் பட்டியலையும் லஞ்ச ஆணைக்குழு நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளது. இன்று பிற்பகல் சிறை கைதிகளை பார்ப்பதற்காக உறவினர்கள் மகர சிறைச்சாலைக்கு வந்திருந்த போதிலும் அவர்களுக்கு சிறைச்சாலைக்குள் செல்ல அனுமதி வழங்கப்படவில்லை. அதன்படி உறவினர்கள் தற்போது மகர சிறைச்சாலைக்கு முன்னால் தங்கியுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. அங்கு தங்கியிருக்கும் உறவினர்கள் ஊடகங்களுக்கு தெரிவிக்கையில் சிறைச்சாலைக்குள் இருந்து பல துப்பாக்கிச் சூட்டு சத்தங்கள் கேட்டதாகவும் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவங்கள் தொடர்பாக சிறைச்சாலைகள் திணைக்களம் இதுவரை அதிகாரப்பூர்வமான எவ்வித அறிவிப்பையும் வெளியிடவில்லை. மகர சிறைக்குள் அமைதியின்மை ஏற்பட்டதாக தகவல் வந்ததை அடுத்து அப்பகுதியில் மேலதிக படையினரை அதிகாரிகள் நிறுத்தியுள்ளனர். சிறைக்குள் நிலவும் சூழ்நிலையை மதிப்பிடுவதற்கும் நிர்வகிப்பதற்கும் பல சிறப்பு காவல்துறை குழுக்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்தது. சிறையை சுற்றியுள்ள பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. அமைதியை பேணுவதற்கும் எந்தவொரு பதற்றமும் அதிகரிக்காமல் தடுப்பதற்கும் காவல்துறை மற்றும் விசேட அதிரடிப்படை நிறுத்தப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைக்குழி குறித்த விசாரணையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல இலங்கை அரசாங்கம் தயாராகவில்லை என பிரித்தானிய தமிழர் பேரவையின் பிரதிநிதி ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். அவர் அகலப்பட்ட 80 தொகுதிகளை தமிழர்களால் அடையாளம் காட்ட முடியும், ஆனால் இங்குள்ள நீதித்துறைக்கு அச்சப்பட்டு யாரும் முன்வருவதில்லை. அதனால் சர்வதேச தரப்பில் நிபுணத்துவம் பெற்ற விசாரணைக்கு இந்த விவகாரத்தை கையளிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். 2019 ஏப்ரல் 21 உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வழக்கில் முன்னாள் காவல்துறை மாதிபர் போஜித் ஜெயசுந்தர, முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இந்த வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு 100 மில்லியன் ரூபாய் நட்டஈடும் விதிக்கப்பட்டது. ஆனால் அப்போதைய பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்க மட்டும் குற்றவியல் நடவடிக்கையிலிருந்து தப்பியது எப்படி? 268 அப்பாவி உயிர்களை பலிகொண்ட இந்த தேசிய சோகத்தில் நாட்டின் பிரதமராக இருந்தவர் எப்படி பொறுப்பாக முடியாது என்ற பொதுமக்களின் கேள்விக்கு கடந்த 7 ஆண்டுகளாக நடந்த ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு, சிஐடி விசாரணை மற்றும் உயர் நீதிமன்ற தீர்ப்பு ஆகியன வழங்கும் விடைகளை இங்கு விரிவாக பார்க்கலாம்.
2018 அக்டோபர் 26 அன்று ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை பதவியிலிருந்து நீக்கி மஹிந்த ராஜபக்ஷவை பிரதமராக நியமித்தார். 52 நாட்கள் நீடித்த அரசியல் குழப்பத்தின் பின்னர் உயர்நீதிமன்ற உத்தரவால் டிசம்பர் 16 அன்று ரணில் மீண்டும் பிரதமரானார். அரசியலமைப்பு நெருக்கடிக்கு பின்னர் ஜனாதிபதி பிரதமர் உறவு முற்றாக முறிந்தது. தேசிய பாதுகாப்பு சபைதான் புலனாய்வு தகவல்களை ஆராய்ந்து தேசிய பாதுகாப்பு முடிவுகளை எடுக்கும் உயர்மட்ட அமைப்பு. அதிலிருந்து பிரதமர் முற்றாக விலக்கப்பட்டதால் இந்திய புலனாய்வு அமைப்பு வழங்கிய 3 எச்சரிக்கைகளும் அவருக்கு சென்றடையவில்லை. இதில்தான் தகவல் வழங்கப்படாத ஒருவர் எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும் என்ற சட்டவாதம் ரணில் தரப்புக்கு பதமாக அமைந்தது. இலங்கையின் அரசியலமைப்பு மற்றும் நிர்வாக முறைமைப்படி பாதுகாப்பு அமைச்சு, சட்டம் ஒழுங்கு அமைச்சு ஆகியன நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியின் கீழேயே இயங்கின. 2015 தொடக்கம் 2019 காலகட்டத்தில் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவே பாதுகாப்பு அமைச்சராகவும் இருந்தார். ரணில் விக்ரமசிங்க பிரதமருக்கு புலனாய்வு தகவல்கள் முறையாக வழங்கப்படவில்லை. தேசிய பாதுகாப்பு சபையிலிருந்து விலக்கப்பட்டிருந்தார். எனவே அவரால் தடுப்பு நடவடிக்கை எடுக்கும் நிலையில் இருக்கவில்லை என நீதிமன்றம் குறிப்பிட்டு வழக்கிலிருந்து விடுவித்தது. எவ்வாறாயினும் ரணில் விக்ரமசிங்க குற்றவியல் பொறுப்பிலிருந்து தப்பியதற்கு சட்ட ரீதியான 4 காரணங்கள் இருந்தாலும் அரசியல் ரீதியாக கேள்விகள் இன்னும் எழுப்பப்படுகின்றன. சட்டப்படி குற்றமில்லை என்பதற்கும் அரசியல் ரீதியாக பொறுப்பு இல்லை என்பதற்கும் வித்தியாசம் உள்ளது என்பது அவர்களின் வாதமாக உள்ளது. 2019 உயிர்த்த தாக்குதல் வழக்கில் அதிகாரம் இருந்தவர்களுக்கு தகவல் இருந்தது. தகவல் தேவைப்பட்டவருக்கு அதிகாரம் இருக்கவில்லை என்ற அவல நிலையே 268 உயிர்களை காவு கொண்டது என்பதை இந்த விசாரணை ஆவணங்கள் தெளிவாக காட்டுகின்றன. இதில் ரணில் விக்ரமசிங்க சட்டத்தின் முன் தப்பியிருந்தாலும் வரலாற்றின் கேள்விகளுக்கு இன்னும் பதில் சொல்ல வேண்டியுள்ளது. 2019 உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டு 7 ஆண்டுகள் உருண்டோடிவிட்ட நிலையிலும் அதனால் உண்டான வடவும் ஆறா துயரமும் இலங்கை மக்களின் நெஞ்சை விட்டு அகலவில்லை. சுமார் 270க்கும் மேற்பட்ட அப்பாவி உயிர்களை பலிகொண்ட அந்த பேரவலத்தின் தொடர்ச்சியாக அண்மையில் கொழும்பு மூவரடங்கிய நிரந்தர மேல் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு இலங்கை அரசியலிலும் நீதித்துறை பரப்பிலும் இப்போது மீண்டும் ஒரு விவாத புயலை கிளப்பியிருக்கிறது. ஸ்ரீலங்காவின் முன்னாள் காவல்துறை மா அதிபர் பூஜித ஜெயசுந்தரம் மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வெளிநாட்டு உளவுத்துறை மூலம் துல்லியமான எச்சரிக்கை கிடைத்தும் அதனை கண்டுகொள்ளாமல் கடமை தவறினார்கள் என்பதே இவர்கள் மீதான பிரதானமான குற்றச்சாட்டாகும். ஒரு நாட்டின் உயர்மட்ட பாதுகாப்புக்கு பொறுப்பான அதிகாரிகளுக்கு இத்தகைய தண்டனை வழங்கப்பட்டது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்பாக மேலோட்டமாக தோன்றலாம். ஆனால் உண்மையில் ஸ்ரீலங்காவின் சட்ட கட்டமைப்பு, வரலாற்று அனுபவங்கள் மற்றும் அதிகார மையங்களின் நகர்வுகளை உற்று நோக்கும் இவருக்கும் ஒரு கேள்வி எழாமல் இல்லை. அதாவது இந்த மரண தண்டனை உண்மையில் நிறைவேற்றப்படுமா அல்லது ஏதோ ஒரு சுதந்திர தினத்தில் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பு படிவத்தில் கையெழுத்தாகி இவர்கள் அமைதியாக வெளியேறுவார்களா? ஸ்ரீலங்காவின் குற்றவியல் சட்ட புத்தகத்தில் மரண தண்டனை என்றும் உயிர்ப்புடன் தான் உள்ளது. ஆனால் 1976ஆம் ஆண்டுக்கு பிறகு கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கையில் எந்தவொரு கைதிக்கும் மரண தண்டனை நிறைவேற்றப்படவில்லை என்பதுதான் கசமான உண்மை. சட்டத்தால் அறிவிக்கப்படும் மரண தண்டனைகள் அனைத்துமே நடைமுறையில் ஆயுள் தண்டனையாகவே மாற்றப்படுகின்றன. அப்படி இருக்க பூஜித்தவுக்கும் ஹேமசரிக்கும் வழங்கப்பட்ட இந்த மரண தண்டனை தீர்ப்பு என்பது பாதிக்கப்பட்ட கத்தோலிக்க மக்களின் மற்றும் பொதுமக்களின் கொந்தளிப்பை தணிப்பதற்காக வீசப்பட்ட ஒரு சட்ட ரீதியான தற்காலிக வடிகால் என்றே கருத வேண்டியிருக்கிறது. ஸ்ரீலங்கா அரசியலமைப்பின் 34ஆம் சரத்து நாட்டின் ஜனாதிபதிக்கு அபரிவிதமான அதிகாரத்தை வழங்குகிறது. ஒரு கைதியின் தண்டனையை குறைப்பதற்கோ தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதற்கோ அல்லது முற்றிலும் ரத்து செய்து ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கி விடுவிப்பதற்கோ ஜனாதிபதிக்கு முழு உரிமை உண்டு. 1990களில் யாழ்ப்பாணம் செம்மணியில் இடம்பெற்ற கொடூரங்கள் மற்றும் போர்க்கால மனித உரிமை மீறல்களில் குற்றம் சாட்டப்பட்ட உயர் இராணுவ அதிகாரிகளுக்கு எதிராக எந்தவொரு உறுதியான தண்டனைகளும் வழங்கப்படவில்லை. மாறாக அவர்களின் பலர் பதவி உயர்வுகளையும் தூதரக பொறுப்புகளையும் அரசு கௌரவங்களுமே பரிசாக பெற்றனர். மாமனிதர் ஜோசப் ராஜசிங்கம் படுகொலை வழக்கில் கைதாகி சிறையில் இருந்த பிள்ளையான் பிணையில் விடுவிக்கப்பட்ட கையோடு இராஜாங்க அமைச்சராக
கைதியாக ஆக்கப்பட்டார். அதேபோல் ஈஸ்டர் தாக்குதலின் பின்னணியில் சர்வதேச ஊடகங்களால் கை நீட்டப்பட்ட முன்னாள் புலனாய்வுத்துறை பிரதானி சுரேசலே மீதான விசாரணைகள் எந்த மட்டத்தில் முடங்கி கிடக்கின்றன என்பது நாட்டுக்கே வெளிச்சம். ஆகவேதான் பாதிக்கப்பட்டவர்கள் தமிழர்களாக இருக்கும்போது தசாப்த கணக்கில் இழுத்தடிக்கப்படும் விசாரணைகளும் மூடி மறைக்கப்படும் குற்றங்களும் பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பான்மையான சமூகம் சார்ந்த மக்களாக இருக்கும் போது விரைந்து அளிக்கப்படும் தீர்ப்புகளும் இலங்கையின் இரட்டை நீதி தராசை தோலுரித்து காட்டுகின்றன. ஆனால் இந்த கொடூர தாக்குதலை பின்னணியில் இருந்து திட்டமிட்டது யார்? இதன் மூலம் அரசியல் லாபம் அடைந்த மகா மூளை யார் என்ற கேள்விகள் இன்னமும் பலரிடம் இருக்கத்தான் செய்கின்றன. சுருக்கமாக கூறினால் தற்போதைய மரண தண்டனை தீர்ப்பு என்பது அமைதியின்றி தவிக்கும் மக்களுக்கு காட்டப்பட்ட ஒரு தற்காலிக சமாதான கொடி மட்டுமே. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை தடுக்க தவறிய குற்றச்சாட்டுக்காக நேற்று முன்னாள் போலீஸ் மாதிபர் பூஜித் ஜெயசுந்தரவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. குறித்த வழக்கில் பூஜித் ஜெயசுந்தர சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி ரோஷன் தெய்வள மற்றும் பூஜித் ஜெயசுந்தர தெரிவித்த கருத்துக்கள் பலரை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. பூஜித் ஜெயசுந்தர வாடகை வீட்டிலே மனைவி மற்றும் 2 பிள்ளைகளுடன் வசித்து வருகிறார். 35 வருடங்கள் போலீஸ் சேவையில் பணியாற்றியதோடு இந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு எதிராக பல வழக்குகள் நிலுவையில் உள்ளன. 290 வழக்குகளின் அடிப்படை உரிமை மீறல் வழக்குகளுக்காக பல லட்சம் ரூபாய்களை அவர் நஷ்ட ஈடாக செலுத்தியுள்ளார் என்று சட்டத்தரணி ரோஷன் தெஹிவள சுட்டிக்காட்டினார். பூஜித் ஜெயசுந்தர சோகத்துடனும் விரக்தியுடனும் உரையாற்றிய போது, நான் ஒருபோதும் எந்தவொரு மனிதனையும் கொன்றதில்லை. மனிதர்களை கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் கூட எனக்கு எழுந்ததில்லை. நான் நம்பும் மதத்தின் நம்பிக்கைகளின்படி இது எனது பூர்வ ஜென்ம கர்ம காரணமாகவே நிகழ்ந்தது. நான் போலீஸ் சேவையில் இணைந்த நாள் முதல் பொதுமக்களுக்காகவும் போலீஸ் திணைக்களத்துக்காகவுமே அர்ப்பணித்து சேவையாற்றினேன். இந்த சம்பவத்துடன் பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தேன். போலீஸ் மாதிபர் பதவியிலிருந்து என்னை சட்டப்பூர்வமாக நீக்கவில்லை. அதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனு மீதான விசாரணைக்கு 4 ஆண்டுகள் எடுத்ததாகவும் கூறினார். இறுதியில் சட்டத்தரணியின் ஆலோசனையின் பேரில் வழக்கை விலக்கிக் கொண்டதாக குறிப்பிட்டார். இதனால் தான் மன அழுத்தத்தில் இருந்ததாகவும் எஃப்ஆர் வழக்குகளுக்கு அமைவாக நஷ்டஈடு செலுத்த வேண்டியிருந்தது. பல வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் தெரிவித்தார். எக்காலத்திலும் எவருக்கும் எந்தவொரு தவறையும் செய்யாத தனக்கு இவ்வாறு நேர்ந்துள்ளதாகவும் தனது வயதையும் தற்போதைய ஆதரவற்ற நிலையும் கருத்தில் கொண்டு பொருத்தமான தீர்ப்பை வழங்குமாறு அவர் மன்றாடி கேட்டுக்கொண்டார். இது போன்ற மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள டிவிஎன் லங்கா சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட் உடனே உங்கள்கிட்ட வந்து சேரக்கூடியதாக இருக்கும்.